வணக்கம் மக்களே. எங்கேருந்து நம்ம எங்கே போகிறோம் தெரியுமா? நான் தெரியல. அந்த மலை அடிவாரத்தில் தான் போகிறோம். இது எங்கேருந்து போகிறோம் அப்படின்னா, நம்ம கரெக்டாக ராதாபுரம் தொகுதியிலிருந்து, ராதாபுரம் ஊரில் இருந்து, ராதாபுரம் பக்கத்தில் ஒரு சிறிய கிராமத்துல இருந்து வடக்கங்குளம், காவல்கிணறு அப்படி போய் காவல்கிணத்துல ஒரு முக்கியமான தலைவரோட படத்தை பார்க்க போகிறோம். அதில் உள்ள அந்த தொகுப்பை தான் இப்போ உங்களுக்கு இந்த விழாக்கா காட்டுறோம். இதில் ஒரு ரொம்ப முக்கியமானனா இடையில இருக்க ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு வித்தியாசமான ஒவ்வொரு தட்பவெப்ப நிலையில் இருக்கும். குறிப்பாக வந்து ராதாபுரம் ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தல நம்ம வடக்குங்குளம் போனீங்கன்னா பயங்கரமாக கொஞ்சம் சூப்பராக ஒரு ரொம்ப ஒரு டீசெண்டான ஊர் இருக்கும். இதை வந்து குட்டி துபாய் அப்படிம்பாங்க. இந்த குட்டி துபாய் ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவில் விளக்கமாக தெரிஞ்சிடும். அதுக்கு அடுத்து போட்டிங்கன்னா காவல் கிணறு ரொம்ப மிதமாகவும் அருமையான தென்றல் காற்று வீசுகிற மாதிரி தான் இருக்கும். அந்த காவல் கிணறு ஊரில் தான் சக்கரவர்த்தி தேட்டர் அப்படின்னு இருக்குது. அந்த சக்கரவர்த்தி தேட்டரில் தான் இப்போ நம்ம ஒரு தளபதியோட படம் பார்க்க போகிறோம். அது என்ன படம் அப்படிங்கிறது நீங்களே கெஸ் பண்ணுங்கள். நான் கடைசியில் அது என்ன படங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அதே மாதிரி இந்த ஊர்களுக்கான வித்தியாசம் ஏன்னா எதுவுமே மூணுமே ஒரே மாவட்டத்தில் தான் இருக்குது. ஆனால் அந்த 3 ஊருக்கும் தட்பவெப்ப நிலையம் அதில் உள்ள அந்த இதுவும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். பயங்கரமான வித்தியாசம் இருக்கும். இப்போ நம்ம கிளம்புறது ஒரு கடற்கரை கிராமமான ஒரு கடற்கரை கிராமத்துலேருந்து கிளம்புறோம். அதாவது கடற்கரைனால தெரியும், நல்ல வெக்கையாகவும் இருக்கும், அதிக சூடாகவும் இருக்கும், காத்தோட்டமாக இருக்கும். அந்த கடற்கரை கிராமத்தில் இருந்து இப்போ நம்ம வந்து ராதாபுரம் ஸ்டார்ட் ஆகிட்டோம். ராதாபுரம் வந்து இது வந்து ராதாபுரத்தோட, அதாவது ராதாபுரம் தொகுதியோட ஒரு முக்கியமான இடம். இங்கே தான் வந்து ஃபுல்லாக ரிஜிஸ்ட்ரேஷனு, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிலாம் இருக்குது. அந்த மாதிரி வந்து அனைத்து தரப்பட்ட மொழி வாழ்கிற அனைத்து தரப்பட்ட ஜாதியினர் இருக்கிற ஒரு ஊர்னால் அந்த ஊர். இந்த ஊர் அப்படி ஒரு அருமையான ஒரு முக்கியமான ராதாபுரம் ஊர். அந்த ஊருக்குள்ளே தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இது முடிஞ்ச உடனே இந்த ஊரை கொஞ்சம் தாண்டினோடனே அடுத்து வடக்குங்குளம் வந்துடும். வடக்குங்குளம் வந்துட்டு அப்படின்னா அதில் வந்து கிளைமேட் டக்குன்னு மாறும். ஏன்னா அது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையோட கீழே இருக்கிறதுனால அந்த குளிர் தன்மை இருக்கும். இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும் குறிப்பிட்டது ஒரு 3-4 கிலோமீட்டர் தான். 4 கிலோமீட்டரு அந்த கிளைமேட்டு வித்தியாசம் தெரியும். அதான் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி தான் திருநெல்வேலி தான் எல்லா தட்பவெப்பநிலையும், எல்லா கிளைமேட்டும், எல்லா மணலும், 5 வகை நிலங்களும் இருக்குது சொல்கிறதுக்கு ஆதாரபூர்வமான ஒரு வீடியோவும் இதுதான். இதுக்கு அடுத்து நம்ம வடக்குங்குளம் டச் ஆகிறோம். வடக்குங்குளம் போன உடனே உங்களுக்கு தெரிஞ்சா இது வந்து குட்டி துபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மிகப்பெரிய ஒரு செல்வமான ஊர். பெரும்பாலும் 100ல் 90% அவங்க வந்து வெளிநாட்டில் தான் இருப்பாங்க. குறிப்பாக வந்து இந்த ஆயில் இருக்க ஃபீல்டில் இருப்பாங்க. அதனால தான் அந்த ஊரை வந்து குட்டி துபாய்ன்னு சொல்லுவாங்க. பெரும்பாலுமானவே எல்லாருமே வசதியானதாக இருப்பாங்க. குறைஞ்சது அவங்களுக்கு வந்து ஒரு மாத வருமானம் ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா இருக்கும். அந்தளவுக்கு ஒரு அருமையான ஊர். அடுத்த ஊர் அந்த ஊருக்கு தான் நம்ம என்ட்ரன்ஸு பண்ண போகிறோம். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். போகிற வழியிலேயே கிளைமேட்டும் சேஞ்ச் ஆகும், அந்த இதுவும் சேஞ்ச் ஆகும். போகிற வழியிலேயே வந்து இடையில விவசாயத்துக்கான ஒரு கல்லூரி இருக்குது. அதை மாரி வந்து செங்கலுக்கு பதிலாக மாற்றாக உருவாகிற ஒரு கம்பெனி இருக்குது. அதாவது கல்லில் பண்ணுற கம்பெனியும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு டெவலப்பான ஒரு ஏரியா. அடுத்து வந்து வடக்குங்குளம் வந்து முடித்த உடனே அதில் வந்து அருமையான ஒரு அரண்மனை, அந்த காலத்து ராசாக்கள் வாழ்ந்த அரண்மனை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தான் இஸ்ரோ, அந்த இஸ்ரோன்னு சொல்கிறாங்களா, ஐஎஸ்ரோ, அது உள்ள பணக்குடி அந்த அளவுடைய அந்த மலைக்கு கீழே தான் நம்ம போய் படம் பார்க்க போகிறோம். வேறு யாரோட படமும் இல்லை, நம்ம தளபதி விஜயோட படம். இந்த ஏரியாக்களில் நீங்கள் வந்துறீங்க அப்படின்னு நம்ம கமெண்ட் செஞ்சால் நீங்கள் பின்னாடி பாருங்கள், வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு பயங்கரமான எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை.